வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சாதா ஜாக்கெட் தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பேண்ட் பீஸ் வச்சுக்கோங்க. இது 2 பீஸுமே வந்து பாடி பீஸ் வைக்கிறோம். ரெண்டு பீஸ் வெட்டி கச்சோலை பட்டு ஆப்போசிட் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. வெட்டிட்டு மேலே வந்து ஒரு பக்கமாக திருப்பி ஒரு எஜ்ஜு தையல் ஒன்று போட்டுப்போம். அதுக்கு மேலே ஒரு பாயிண்டட் ஒன்று போட்டுங்க. வெட்டியாச்சு கரெக்டாக. இப்போ வந்து பேக் தைச்சிப்போம். 1.5 இன்ச்சு இருக்கும். 1/2 இன்ச்சு மடித்து 1 இன்ச்சு இடுப்பு தையல் போட்டுங்க. அப்படியே ஷோல்டர் தையல் போட்டுங்க. ஷோல்டர் டபுள் தையல் போட்டுங்க. ஒரு 1/2 இன்ச்சு பிடிச்சிங்க ஷோல்ட்ரு. இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டு டாட் போடுவோம். கீழே வந்து நேச் இருக்கும், சைடில் நேச் இருக்கும், ஸ்லீவ்லேயும் நேச் இருக்கும். ஸ்லீவாண்டியும் அது பார்த்து போட்டுங்க. 1 இன்ச்சு டாட் பிடிச்சி ஒரு 2.5 இன்ச்சு எடுத்துக்கங்க. மேலே 2.5 எடுத்துக்கலாம் போதும். இது நேச் வந்து ஒரு 3/4 இன்ச்சு முன்னாடி நிறுத்துவோம். ஸ்லீவில் வந்து ஒரு நூல் பிடிச்சி ஒரு 3/4 இன்ச்சு முன்னாடி நிறுத்திப்போம். ஷார்ப்பாக வேணும்னு கேட்டாங்கன்னா வந்து ஒரு 1/2 இன்ச்சு முன்னாடி நிறுத்தலாம். பொறுமையாக பாருங்கள், பார்த்தா வந்து கிளியராக தெரியும். நான் ஆல்ரெடி வந்து ஒரு 7-8 வீடியோ ஜாக்கெட் தைக்கிறது போட்டிருக்கேன். இருந்தாலும் அவங்க கிளியராக தெரியுன்றதால் திருப்பி போட்டுனுக்கிறேன் உங்களுக்கு. இது ஆப்போசிட் வந்து கரெக்டாக பார்த்து வச்சு தைச்சிக்கங்க. 1/2 இன்ச்சு இதை ஸ்டிச் போடுங்க. அந்த கீ டாட் போடுறீங்களா, அதை மடிச்சிக்கங்க. மடிச்சுட்டு அப்புறமேட்டுக்கு தைங்க. தைக்குள்ள 3 நேச்சு போட்டுங்க. மேலே வந்து எஜ்ஜு தையல் ஒன்று, பாயிண்டட் ஒன்று போட்டுங்க. ஒரு ஜாக்கெட்டில் வந்து வெறும் பாயிண்டட் மட்டும் போட்டுருவோம். சாதா ஜாக்கெட்னா இது வந்து டபுள் தையல் போட்டிருக்கேன் பார்த்துங்க. அதுதான் லெவலாக கட் பண்ணிப்போம். 2 பக்கமும் சைடு பக்கமும் லெவலாக இருக்கிற பீஸை எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணிவிடுவோம். இப்போ கொக்கி பட்டி ரெடி பண்ணிப்போம். ஒரு 2 இன்ச்சு எடுத்துப்போம். 2 இன்ச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை 1 இன்ச்சு ஆக்கும். ஒரு 3/4 இன்ச்சு இருந்தால் கூட போதும். ஒரு 1/4 இன்ச்சு தைச்சிக்குங்க. 1/4 இன்ச்சு இல்லை ஒரு நூல் தைச்சிக்கிட்டு, ஒரு நூல் தான் தைக்கணும். தைச்சிட்டு அப்படியே மடித்து தைச்சிக்கங்க. இப்போ ஐப்பட்டியை தைச்சிப்போம். முன்னாடியே இது பாயிண்டட் போட்டுக்கிறோம். அப்புறமேட்டு எஜ்ஜு தையல் போட்டுக்கலாம். ஃபினிஷிங் நல்லா இருக்கட்டும். ஒரு பக்கமாக வலிச்சு தைச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. அதில் வந்து அந்த ஃபஸ்ட்டு போட்ட தையல்லேருந்து கரெக்டாக பார்த்து தைச்சுங்க. இப்போ நெக் பீஸ் அட்டாச் பண்ணிப்போம்.
மேலே ஒரு எஜ்ஜு தையல் போட்டுக்கலாம். எஜ்ஜு தையல் போட்டு குறுக்கட்டிப்போம். புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என் கட்டிங்கும் பாருங்கள். புதுசாக தைக்கிறவங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சாம்பிள் பீஸ் வாங்கி எடுத்து என் கட்டிங்கும் பார்த்து நான் தைக்கிறதும் பார்த்து கட் பண்ணி பாருங்கள். கரெக்டாக வரும். அளவு ஜாக்கெட் வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். பக்காவாக வரும். டவுட்டே வேணாம், உங்களுக்கு கிளியராக இருக்கும். மெஷர்மெண்ட் எடுத்து தைக்கிறத விட அளவு ஜாக்கெட்டை வச்சு தைக்கிறது வந்து பக்காவாக அக்யூரேட்டாக இருக்கும். ஸ்லீவ் அட்டாச் பண்ணிப்போம். 1/2 இன்ச் ஒரே மாதிரியே பிடிச்சிங்க. ஒரு இடத்துல 1/4 இன்ச்சு, ஒரு 1/2 இன்ச்சு பெண்டாக தைக்காதீங்க. அழகாக வந்து 1/2 இன்ச்சுனா 1/2 இன்ச்சு கிளியராக தைங்க. அப்போ தான் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஷேப்பு வந்து பார்க்குறதுக்கு அதுங்க அங்கேயும் தூக்கின்னு இல்லாமல் நல்லா கிளியராக இருக்கும். ஒரே மாதிரியே தைச்சிட்டு போங்க. கடைசி மட்டும் 2 தையல் போடுங்க ஸ்லீவில். முண்டா வந்து பார்த்துக்குங்க. முண்டா வந்து இப்படி அப்படியே மாறும். ஃப்ரண்ட்டுக்கு எதனா முண்டை வருமோ அது பார்த்து வைங்க. பேக்கு வரும் முண்டா வச்சு கரெக்டாக வைங்க. ஃப்ரண்ட்டு பக்கம் நம்ம முண்டா கைக்கிறீங்க இல்லைங்களா, முண்டா கைக்கிற பக்கம் வந்து ஃப்ரண்ட்டில் வைங்க. முண்டா கைக்காத பக்கம் வந்து பேக்கில் வைங்க. அதை பார்த்து உஷாராக வந்து தைங்க. இப்போ கை மடிச்சுப்போம். நாச்சு போட்டிருப்போம். அதை நாச்சுக்கு நேராக மடிச்சுப்போம். அளவு ஜாக்கெட்டே வச்சு கை பார்த்து தைச்சிக்கிறோம். தைச்சிட்டு சென்ட்ரு பிடிச்சி மேலே டாட் போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். சைடு வந்து சைடும் சென்டரும் கரெக்டாக மடிச்சுப்போம். 2 சைடும் மடிச்சுப்போம். மடிச்சுட்டு சென்ட்ரு வரும். சென்ட்ரு பேக்கில் வந்து மார்க் போட்டுங்க. மார்க் போட்டு அதுலேருந்து சென்டரும் சைடும் வச்சு ஒரு மார்க் போட்டு டாட் போடுங்க. மடிப்போம் பாருங்கள். அதுலேருந்து ஆஃப்லேருந்து ஆஃப் மடிச்சுட்டு அதுலேருந்து ஒரு டாட் போடுங்க. இந்தாண்ட சென்ட்ரு பிடிச்சிங்க. சைடு பிடிச்சிட்டு ஒரு டாட் போடுங்க. ஒரு 3-4 இன்ச்சு இருக்கலாம் டாட்டு. ஒரு நூல் பிடிச்சா போதும். அளவு ஜாக்கெட் வச்சு பார்க்குறோம். கரெக்டாக இருக்குது. 3 தையல் போட்டுப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கும் அவ்வளோதான். 3 தையல் போட்டுப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.